அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீனராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாகவும் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் வரை பிறந்த கும்பராசி அன்பர்களே, சனி பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட நீங்கள் விருப்பு வெறுப்பு இன்றி எல்லோரிடமும் நடந்து கொள்வீர்கள். இனம் தெரியாதவர்கள் தப்பு செய்தால் தட்டி கேட்கும் திறனுள்ள நீங்கள் வேண்டியவர்கள் தப்பு செய்தாலும் அதை கண்டிக்க தவறமாட்டீர்கள். இந்த ராசியினர் நட்புக்கு முதலிடம் கொடுப்பார்கள். நட்புக்கு மரியாதை கொடுப்பதால் நிறைய நண்பர்களை பெற்றிருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் நிறைய பெண்கள் விரும்பும் நிலையில் இருப்பார்கள். கொஞ்சம் தற்பெருமை உண்டு. தன்னைத்தானே அடிக்கடி புகழ்ந்து கொள்வார்கள். பொதுவாக இந்த ராசியினர் சமுதாயத்தில் மதிப்புக்கு உரியவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசியில் உள்ளார். இதுவும் சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பாதகத்தை எந்த கிரகமும் தந்துவிடாது. பொதுவாக உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கும் போது உடல் உபாதைகளை தரலாம். சில பாதிப்புகள், மருத்துவ செலவு வரலாம். ஆனால் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம். சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லும் நிலை ஏற்படும். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தராவிட்டாலும் தன் பார்வையால் நன்மை தர தயங்க மாட்டார். குறிப்பாக அவரது 3ஆம் இடத்து பார்வை மூலம் பல்வேறு நன்மைகளை தருவார். அவரது 3ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேஷத்தில் விழுகிறது. அவர் காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழில் விருத்தியையும் தருவார். மேலும் குரு பகவான் 3ஆம் இடமான மேஷ ராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. அதாவது துரியோதனின் ஜாதகத்தில் 3இல் குரு இருக்கும் போது அவனது படை தோல்வி அடைந்தது. அந்த அளவுக்கு மோசமான பலன்கள் உங்களுக்கு நடக்குமோ என்று அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அந்த சூழ்நிலை வேறு, இன்றைய உங்களின் நிலை வேறு. பொதுவாக குரு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது முயற்சியில் தடை ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காது. உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும். அப்படியானால் குருவால் பிற்போக்கான பலன்கள் தான் நடக்குமோ என்று அஞ்ச வேண்டாம். காரணம், குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் குருவின் அனைத்து பார்வைகளும் சாதகமாக உள்ளன. குருவின் பார்வை எந்த இடையூறையும் அவரது பார்வை உடைத்து எரியும். மேலும் நிழல் கிரகமான ராகு 2ஆம் இடமான மீனத்தில் உள்ளார். இது சிறப்பான இடம் இல்லை. இங்கு அவர் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் தூரதேச பயணத்தையும் ஏற்படுத்துவார். பொருள்களை களவு கொடுக்க நேரிடும். பொருளாதார இழப்பு ஏற்படும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியில் இருக்கின்றார். இதுவும் சிறப்பான இடம் இல்லை. இங்கு கேதுவால் விபத்து, பயம், செயல் முடக்கம், உடல் நலக்குறைவு முதலியன வரலாம். உஷ்ணம், பித்தம், மயக்கம், சளி போன்ற உபாதைகளும் வரலாம். மேலும் சனி பகவானின் 3ஆம் இடத்து பார்வை சிறப்பாக அமைந்துள்ளதால் காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழிலில் விருத்தியையும் தருவார். குரு பகவானின் அனைத்து பார்வைகளால்
பிள்ளைகளால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். தேவையான பொருள்களை வாங்கி குவிக்கலாம். எடுத்த காரியத்தை துரிதமாக முடிப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். மதிப்பு, மரியாதை, கௌரவம் மேம்படும். ஆனாலும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் வசம் ஒப்படையுங்கள். அது சிறப்பாக முடியும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும், புதிய வீடு மனை வாங்க அதிக முயற்சி கொள்ள வேண்டியதிருக்கும். குருவின் பார்வையால் தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகம், வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றிற்கு தடையில்லை. நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குருவின் பார்வையால் மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். ராசிநாதன் சனியோடு சப்தமாதிபதி சூரியன் இணைந்து இருப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். ஜென்ம சனி நடைபெறுவதால் தொழிலில் குறுக்கீடுகளும் எதிர்மறை சிந்தனைகளும் வந்து கொண்டே இருக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. உடல்நிலையில் உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியாகவும் அல்லவா அவர் விளங்குகிறார். எனவே பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களிடம் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரமாகும். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். வியாபாரிகளுக்கு எதிரிகளின் இடையூறு அவ்வப்போது தலை தூக்கும். எப்போதும் அவர்கள் வகையில் ஒரு கண் இருப்பது நல்லது. ஆனாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். குடும்ப பிரச்சனையை தொழிலில் காட்டாமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் அடையலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த கும்பராசி கலைஞர்கள் சிரத்தை எடுத்தே முன்னேற வேண்டியதிருக்கும். பொதுநல சேவகர்கள், அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பலனை பெற முடியாது. பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதிருக்கும். மாணவர்கள் அசாதாரணமாக இருக்க வேண்டாம். குருவின் பார்வையால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகள் அதிக முதலீடு போடும் விவசாய பயிரை தவிர்க்க வேண்டும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர்களின் தொல்லை ஏற்படும். சிலரது வீட்டில் பொருள்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வீட்டினுள் இருந்த சில பிரச்சனை, உறவினர்கள் வகையில் ஏற்பட்ட மனக்கிலேசம், பொருள் இழப்பு முதலியன குருவின் பார்வையால் மறையப் போகின்றது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் குரு பகவான். சகோதரிகளால் மேன்மை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த கும்பராசி அன்பர்கள் சனி, ராகு, கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். விநாயகரை வணங்கி வாருங்கள். காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் கணவரை இழந்து தவிக்கும் பெண்களுக்கும் இயன்ற உதவியை செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபட்டால் அச்சம் நீங்கி கூடுதல் பலனை பெறலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டக்குடி, பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குரு தலத்திற்கு சென்று வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.